ஜென் ஃபிலாசபி ஃபார் ட்ரேடிங். ஸோ ஜென் ஃபிலாசபிக்கும் ட்ரேடிங்க்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா அதை பற்றி இங்கே பேசலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜென் ஃபிலாசபி பற்றி எங்காவது பார்த்துருக்கீங்க, எங்காவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நல்லா மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் வந்து ஜென்னை பற்றி பேசியிருக்கலாம். அவர் இல்லை நல்லா முடி வளர்த்து சடையெல்லாம் வச்சு ஜென்னை பற்றி பேசிகிட்டு இருந்திருக்கலாம். இவனடா ரெண்டுமே இல்லாமல் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான்னு நினச்சிங்க அப்படின்னா ஜென்னை பற்றியான ஒரு அடிப்படை புரிதல் இருந்தால் போதும், யார் வேணால் பேசலாம், நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆக்சுவலி என்னென்னா சடை வச்சவெல்லாம் சாமியாரும் கிடையாது, மொட்டை அடித்தவெல்லாம் முனிவனும் கிடையாது. ஸோ ஜென்னை பற்றி அடிப்படை அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சப்போஸ் அதோட ஜென்னா என்ன, அதை எப்படி நம்ம ட்ரேடிங்கோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸோ அதை பற்றி நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ ஜென் அப்படின்றது வந்து ஒரு வாழ்வியல் தான், ஒரு தத்துவம். அந்த தத்துவம் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோ, நிஃப்டியோ, பேங்க் நிஃப்டியோ, ஃபாரெக்ஸோ, கமாடிட்டிஸோ இந்த ட்ரேடிங் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ எப்படி நம்ம அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபிலாசபியை இப்போ நம்மளுடைய ரியல் டைம் மாடர்ன் வேர்ல்டு ட்ரேடிங்கோட கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி பாசிபிள். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாய்க் ஃபிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அதை போய் செக் பண்ணுங்கள். அது ஒரு 30-40 மினிட்ஸ் வீடியோ. ஸோ அது செனகா, எபிசைடஸ், இவங்க பேசுனதெல்லாம், இவங்களோட ஃபிலாசபியெல்லாம் இப்போ மாடர்ன் ட்ரேடிங்கில் நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த எபிசோடும் வந்து ஜென்லேருந்து நம்ம ட்ரேடிங்க்கு என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட ஹோல் ஐடியா. ஸோ இதை நான் வந்து ஒரு ஃபியூ பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஏன்னா ஜென் அப்படின்றது ஒரு பெரிய கடல் தான். அதில் இல்லாத, அதில் பேசப்படாத டாப்பிக்கே கிடையாது. திருக்குறள் இருக்கு தெரியுமா, அறத்துப்பால், பொறுத்துப்பால், இன்பத்துப்பால் அப்படின்னு ஒவ்வொரு டாப்பிக்லையும் உள்ள போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஜென்னும். ஸோ எவ்ரி டாப்பிக்கில் உள்ளே போகும்பொழுதும் அது கடல் மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஜென் அப்படின்றது அதில் கதைகள் இருக்கும், கவிதைகள் இருக்கும், ஒரே ஒரு லைனில் வந்து ஒரு அனெக்டோட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேச ஆரம்பித்தா ஒவ்வொரு டாப்பிக்லையும் போயிட்டே இருக்கலாம். அதுதான் அவ்வளவும் பேச முடியாது, பட் அவ்வளவும் நம்ம ப்ராக்டிஸும் பண்ண போகிறதில்ல. கரெக்ட். திருக்குறளில் கூட சொல்லியிருக்காங்கல்ல, கல்லுண்ணாமை இருக்குது, புலால் உண்ணாமை இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் தான் எடுத்துக்கிறோம். எது வேண்டாமோ எது நம்மளால் முடியல, எது நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலையோ அதெல்லாம் விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி ட்ரேடிங்க்கு ஜென்லேருந்து நிறைய எடுக்கலாம். நான் வந்து ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸை மட்டும் இங்கே டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதான் இந்த வீடியோவோட ஹோல் ஐடியா. ஜென்ல நான் முக்கியமாக பார்க்குற ஒரு ஐடியா என்ன அப்படின்னா ஜாசென் அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் என்ன சொல்லும் அப்படின்னா சீட்டட் மெடிடேஷன் தான். ஸோ மெடிடேஷன் அப்படின்றது தனியாக போய் ரூமெல்லாம் சாத்திட்டு அமைதியாக உட்காந்து இருட்டில் அப்படி இப்படி கை வச்சுட்டு அப்படி சொல்கிறதெல்லாம் அது இல்லை மெடிடேஷன். சரி, அதுக்கு நீங்கள் ஒரு 1 hour பண்ணுறீங்க, ஒரு 30 minutes மெடிடேட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 23 மணி நேரம் அந்த நாளில் மெடிடேட் பண்ணாமல் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பேசி ஆகணும், நிறைய வேலை செஞ்சாகணும், நிறைய எமோஷன்ஸை வந்து கோ த்ரூ பண்ணணும். அப்போது மெடிடேஷன் இருக்கும்போது ரொம்ப காமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சு வந்து உங்கள் ரியல் வேர்ல்டை பார்க்கும் பொழுது வேறு மாதிரி இருந்தால் ஸோ அந்த மெடிடேஷன் பண்ணதுக்கு என்ன யூஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ அதனால ஜென் என்ன சொல்லுது அப்படின்னா சீட்டட் மெடிடேஷன், நீங்கள் ஸ்டாண்டிங் மெடிடேஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம எந்த ஒரு வேலையும் பண்ணும் பொழுதும் அதை ஒரு மெடிடேட்டிவாக பண்ணணும் அப்படின்றது தான். ஃபுல் அவேர்னஸ் தான். நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்து மேலே முழு ஈடுபாடோடு பண்ணும். ஜென் வந்து இது ஒரே வரியில் சொல்லும், சாப்பிடும்போது சாப்பிடு, தூங்கும்போது தூங்கு அப்படின்னு. இதை வெளியிருந்து கேட்கும்போது ஏடா சாப்பிடும்போது சாப்பிட்றோம், தூங்கும்போது தூங்குறோம், இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நம்ம சாப்பிடும்போது பல விஷயத்தை யோசிச்சுருப்போம். காலையில் என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ணோம், நாளான்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பல எண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த சாப்பாட்டு மேலே வந்து கான்சன்ட்ரேஷன் இருக்காது. அதே மாதிரி தான் தூங்கும்போது எவ்வளவு கனவுகள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. கரெக்ட். ஸோ கனவுகள் எல்லாமே கூட நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ அப்போ நம்ம தூங்கும்போது தூங்குறதுல கனவு கண்டுருக்கோம், இல்லை ஏதோ ஒரு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் அதை முழுமையாக பண்ணணும். கரெக்ட். ஸோ அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா சீட்டட் மெடிடேஷன் தான். சீட்டட் மெடிடேஷனுங்கிறது ஒரு டேர்ம். நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த ட்ரேட் பண்ணும் பொழுது உங்களோட மொத்த கான்சென்ட்ரேஷனும் அந்த ட்ரேடிங் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பஞ்ச் பை பட்டனும் செல் பட்டனும் பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கான்சென்ட்ரேஷன் முதல்ல அங்கே இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் உட்காந்து சார்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு கேண்டில் மேலே போகுது, ஒரு கேண்டில் கீழே வருது, இது அங்கே இருக்குது, இது இங்கே இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்கள் தாட்ஸ் வந்து இங்கிருந்து அப்படியே பறந்து வேற ஏதாவது இடத்துக்கு போயிடும். நேற்று இது நடந்துச்சுல, நாளைக்கு இது நடந்துச்சு, நாளைக்கு இங்கே போகணும்ல அப்படின்ற பழைய அப்படி ஒரு 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 2-3 மினிட்ஸ் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்து பார்ப்பீங்க, கேண்டில் இங்கே போயிருக்காங்க போயிருக்கு. ஸோ இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கான்சென்ட்ரேஷனே அங்கே இல்லை, உங்களோட ஃபுல் அவேர்னஸே அங்கே இல்லை. அப்புறம் எப்படி அதை வந்து நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக வந்து அதை பார்த்துருக்கீங்க, கரெக்டாக உங்களுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத எந்த விதத்தில் நீங்கள் நம்புறீங்க? கரெக்ட். ஸோ சீட்டட் மெடிடேஷன் அப்படின்றது ட்ரேடிங்லையும் சரி மற்றதுலையும் சரி. ஸோ ட்ரேடிங் எஸ்பெஷலி நம்ம ட்ரேடிங் தான் பேச போகிறோம். ஸோ ட்ரேடிங்கில் இருக்கும் பொழுது உங்கள் சீட்டில் உட்காந்து உங்களோட சார்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட ட்ரேடிங் சிஸ்டத்தை என்ன சொல்லுது. ஸோ இப்படி போச்சுன்னா இங்கிருந்து இப்படி ரிவர்ஸ் ஆகலாம், ஆர் இப்படி கண்டினியூ ஆகலாம், அப்போ நம்ம வந்து இங்கே பை பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு உங்களோட அந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த ப்ராசஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுவீங்களா? அந்த அனாலிசிஸ் பண்ணும் பொழுது உங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன், ஃபுல் கான்சியஸ்னஸ் அதில் இருக்கான்னு பாருங்க. தட் இஸ் மெடிடேஷன், ரைட்? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்புகிறேன் நான். ஸோ இது வந்து ஜாசென் அப்படின்னு சொல்லலாம், அப்படிதான் சொல்றாங்க. மேபி அந்த ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன்ல மாறி இருக்கலாம், பட் அது முக்கியம் இல்லை, பேர் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு கான்செப்ட் தான் முக்கியம். கரெக்ட். ஸோ சீட்டட் மெடிடேஷனை ட்ரை பண்ணுங்க. நிஜமா வந்து உங்களோட அனாலிசிஸ்ல நிறைய சேஞ்சஸ் நீங்க பார்ப்பீங்க. அடுத்து ஜென் பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா கென்சோ. கென்சோ என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு உங்களோட ட்ரூ நேச்சரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நீங்க யார் உங்களுக்கு தெரியும்ல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி தெரியாது, உங்களுக்கு உங்களோட ஸ்பௌஸை பத்தி தெரியாது, உங்க பேரண்ட்ஸ் பத்தி தெரியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி கூட முழுசா தெரியாம இருக்கலாம். ரைட்? தெரியும் இந்த சீம்ஸ் கொஞ்சம் இல்லை, முழுசா நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாத்த பத்தியும் எதை பத்தியும் முழுசா தெரியாது, தெரியறதுக்கான பாசிபிலிட்டியும் கிடையாது. ஆனா அட்லீஸ்ட் உங்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம்ல. உங்களை பத்தி உங்களுக்கு 100% தெரியணும். நான் இந்த சுச்சுவேஷன்ல இப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இந்த சுச்சுவேஷன்ல இப்படி ரியாக்ட் பண்ணுவேன், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது, இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். நம்ம பேசுவோம்ல, நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நம்மளை புரிஞ்சுக்கிறோமான்னு யோசிச்சிங்கன்னா அதுவே கஷ்டம், அதே சிக்கல். நம்மளை பத்தியே தெரியல, அப்புறம் அடுத்தவங்களை பத்தி பேசி என்ன யூஸ் இருக்கு? ஸோ கென்சோ என்ன சொல்றது அப்படின்னா உங்களோட ட்ரூ நேச்சரை ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை அப்படியே மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு சார்ட்ல ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைஸ் மேலே போகுது, மேலேயே போயிட்டு இருக்கு, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல இருந்து மேலே போகுது. இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் தான் 3 டைம் ரிப்பீட் பண்ணேன். ஸோ இதுக்கு ரீசன் வந்து இந்த கொஸ்டினை இந்த மாதிரி சினாரியோவில் பொருத்தி உங்களோட நேச்சர், உங்களோட மைண்ட் செட் அந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் இப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவேன், இப்படி இருந்தா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்து இப்படி இருந்தா நான் வந்து பை பண்ணுவேன், இல்லை இப்படி இருந்தா நான் செல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ஆன்சர் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ தட் இஸ் யுவர் ட்ரூ நேச்சர். கரெக்ட். அந்த ட்ரூ நேச்சர் அப்படியே இருக்கட்டும், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது சரியா இருக்கலாம், தவறா இருக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். ஸோ உங்களை பத்தி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும். ஏன் இது தெரியணும் அப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் நம்ம கிளியரா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுல இருந்து சேஞ்சஸ் பண்ணலாம். சப்போஸ் அது கரெக்டாவே இருந்துச்சு, நம்ம கரெக்டாக தான் ரியாக்ட் பண்றோம், நம்ம எடுக்கிற டெசிஷன்லாம் கரெக்ட் தான், பிரச்சனை இல்லை அப்படின்னா அதை அப்படி விட்டுலாம், நோ ப்ராப்ளம். சப்போஸ் அது நமக்கு வந்து தவறா இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாத்திக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கலாம். பட் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க யோசிச்சு பாருங்க, பொருத்தி பாருங்க உங்களோட மைண்ட் செட்டை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற விஷயத்தை நீங்க அப்சர்வ் பண்ணுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ என்ன இந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு டேட்டா உங்களுக்கு வேணும். அதுக்கப்புறம் இந்த டேட்டா வச்சு
மாற்றலாம், மாற்றாமலும் இருக்கலாம், அது அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். கரெக்ட். ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இதுக்கு இந்த கான்செப்ட் பேர் வந்து கென்சோ. ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களை பற்றி உங்களுக்கான புரிதல் இன்னும் அதிகமாக ஏற்படும். உங்களை பற்றியான புரிதல் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் பொழுது இன்னும் வாழ்க்கை நல்லா இருக்கும். ட்ரேடிங்கும் அப்படித்தான், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு. அடுத்து ஜென் சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா சட்டோரி. சட்டோரின்னா என்ன? ஒரு சடன் என்லைட்மெண்ட் எப்போ வேணா வரலாம். கரெக்ட். கௌதம புத்தாலிருந்து எடுத்துக்கோங்களேன். அந்த ஆள் வந்து இளவரசராக இருந்தார், புத்தாவை மாறிட்டார். எப்படி மாறினாரு? சடனாக ஒரு போதி மரம் ஆலமரம் தானே, ஆலமரமோ அரச மரமோ ஏதோ அந்த ரெண்டுல ஏதோ ஒன்று. ஸோ அங்கே உட்காந்து அமைதியாக உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு சடனாக ஒரு என்லைட்மெண்ட், ஒரு ஞானோதயம். அதுக்கப்புறம் அவர் புத்தாவை மாறிட்டார். இது இருந்து அதுக்கு மாறிட்டார். அவருக்கு இதுக்கு முன்னாடி இளவரசராக இருந்தார், அவர் ஒரு பெரிய அரண்மனையில் இருந்தார், அப்படியே இருந்து செத்து போயிட்டு இருந்தாருன்னா யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு. ரைட். அவர் புத்தாவை மாறினதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றி எல்லாத்துக்கும் தெரியுது. அது எங்கே நடந்தது? அந்த டர்னிங் பாயிண்ட், அந்த பிரேக்கிங் பாயிண்ட்ல அது வந்து சடனாக தான் நடக்கும். அதுக்கு பேர் தான் சத்தோரி. ஸோ அது உங்கள் ட்ரேடிங் லைஃப்லேயே எப்போ நடக்கலாம். ரைட். இத்தனை வருஷம் நான் ட்ரை பண்ணிட்டேன், 3 years 4 years நான் ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே நடக்கல அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு விட்டுடலாம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மூமெண்ட் மேபி நாளைக்கு கூட நடக்கலாம்ல, யாருக்கு தெரியும்? கௌதம் புத்தா நினைச்சிட்டு இருந்தாரா நான் போய் அந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்தோன்னே எனக்கு திடீர்னு ஞானாதையும் வரும், நான் புத்தாவை மாற போறேன் அப்படின்னு சொல்லி? தெரியாது, அவருக்கும் தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் போய் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க. இப்போ ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கீங்க, 3 months பண்ணுறேன், 6 months பண்ணுறேன், 6 years பண்ணுறேன், எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா த என்லைட்மெண்ட் கேன் ஹேப்பன் எனி டைம். அது எங்கிருந்து வரும்னு உங்களுக்கு தெரியாது. மேபி நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கலாம், அதில் இருக்கிற ஏதோ ஒரு லைன், ஏதோ ஒரு பேராகிராஃப் உங்களோட மொத்த ட்ரேடிங் மைண்ட் செட்டையும் மாற்றி போடலாம். இல்லை நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம், அதுலேருந்து யாரோ ஒருத்தர் சொல்கிற கான்செப்ட் வந்து உங்களோட மொத்த ட்ரேடிங் சிஸ்டத்தையும் அப்படியே யோசிக்க வச்சு சேஞ்ச் பண்ண வச்சு அதுலேருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். இது எதில் நடக்கும் யாருக்கு தெரியும்? மேபி நீங்கள் நாளைக்கு ஒரு மனுஷனை பார்க்கலாம். ரைட். அந்த மனுஷங்கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். பட் அவர் சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்பார்க் ஆகிட்டு அதுலேருந்து உங்களோட வாழ்க்கை கூட மாறலாம். ஐ மீன் எஸ்பெஷலி ட்ரேடிங் நான் பேசுகிறேன். ட்ரேடிங் அதுலேருந்து கூட மாறலாம் இல்லையா? எனக்கு அந்த மாதிரி எப்படி நடந்துச்சுன்னா, நான் வந்து கல்ஃபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ மெட் மை மென்டர். அது அப்புறம் போய் நான் இங்கே இந்தியாவிலேருந்து துபாய் போவேன். துபாயில் நான் அவரை பார்ப்பேன். அவர் வந்து எனக்கு ட்ரேடிங்கை பற்றியான புரிதலை மாற்றி போடுவார். அதுக்கப்புறம் நான் இந்தியா வந்து ஃபுல் டைம் ட்ரேடராக மாறுவேன் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் என்கிட்ட கிடையாது நான் துபாய் போகும்பொழுதும். ஆனால் அது நடந்துச்சு, அந்த சத்தோரி நடந்துச்சு. அவரை பார்த்து பேசிட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவரோட டிஸ்கஷன் போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு தருணத்தில் ட்ரேடிங்கை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து வை நாட் பிரேக் அவுட் ஃபெயிலியர், ஏன் பிரேக் அவுட் ஃபெயிலியர் நீ ட்ரை பண்ணக்கூடாது, எல்லாரும் பிரேக் அவுட் பண்ணுறாங்க, நீ பிரேக் அவுட் ஃபெயிலியர் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு என்லைட்மெண்ட் தானே அது. அவர் வந்து எனக்கு இதை தான் சொல்லிக் கொடுக்கணும், இவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து இந்தியா அனுப்பிச்சு அவனை ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அது வரைக்கும் அந்த எண்ணம் எனக்கும் கிடையாது. பட் அந்த ஒரு மொமெண்ட் நடக்கலாம், நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? ஆக்சுவலாக உங்களுக்கே தெரியாது. கரெக்ட். அந்த சட்டோரி வந்து எப்போ வேணா நடக்கலாம். அதுக்காக எதிர்பார்த்துட்டுருங்க. இப்படி தான் நடக்கும், இங்கே தான் நடக்கும், இந்த ஆள் மூலியமாக தான் நடக்கும், இந்த விஷயம் மூலியமாக தான் நடக்கும் அப்படின்ற எந்த வகையும் நீங்கள் பிரிக்க முடியாது. இப்பவே நடந்து முடிய வரைக்கும், ஐ மீன் அது நடக்கிறப்ப கூட உங்களுக்கு தெரியாது இது வந்து நம்மளை மாற்றுது அப்படின்னு கூட தெரியாது. மேபி கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஓ அந்த மொமெண்ட் தான் மாறிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரியலாம். ஏன்னா என்னோட மென்டர்கிட்ட நான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, ஐ மீன் இஸ் பாஸ் ஆக்சுவலி. ஸோ என்னோட பாஸ் தான், அவர் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நான் அவர் மென்டார்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம்ல அவருக்கு மென்டார்லாம் எனக்கு தெரியாது. இஸ் மை பாஸ். நான் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவருக்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். தட்ஸ் அ ஹோல் இது எங்க 2 பேத்துக்குள்ள. ஸோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு தான் அந்த நடந்த விஷயம் என்னோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படிங்கிறத நான் ரியலைஸ் பண்றேன். அது உங்களுக்கு நடக்கலாம், நடக்குன்னு நம்புங்க. அடுத்து ஜென் பேசக்கூடிய ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஷோஷன் அப்படின்றது
எப்பயுமே நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டியில் இருக்கணும் அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சரி நான் வந்து நிறைய பேர்த்துக்கு செஷன் நடத்துகிறேன் இல்லையா, இப்போ கூட அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் 2 எனக்கு மெசேஜ் வரும், எஸ்டி நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் வந்து எல்டிஎஸோட கனெக்ட் பண்ணி பாருங்கள், இந்த கான்செப்ட் இது இன்டகிரேட் பண்ணி பாருங்கள், மேபி இதுலேருந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற நிறைய மெசேஜ் வரும். எத்தனை மெசேஜ் வந்தாலும் நான் ஃபுல்லாக அதை படிச்சுட்டேன் அப்படின்னா I'll say தேங்க்யூ, ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேங்க, நான் கொஞ்ச நாள் அப்ளை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைன்னா எனக்கு புரியல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, அவர் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான், நான் தான் அவருக்கு வந்து எல்டிஎஸ் சொல்லித்தரேன். பட் அதுக்காக அவர் சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ போயா எனக்கு தெரியாதா, நானே உனக்கு சொல்லிக் கொடுத்தேன், நீ வந்து எனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு பேசக்கூடாது இல்லை. கரெக்ட். ஏன்னா யார் எதை கொண்டு வருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, யார்கிட்ட எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டிலேயே வந்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து நீங்கள் புதுசாக ஒன்று கற்றுக்க முடியும். எனக்கு எல்லாம் தெரியும், நான் சொல்கிறது மட்டும் கேளு அப்படின்னு 10 பேர்த்த வச்சு சொல்லிகிட்டே இருந்தோம்னா என்ன 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 பண்ண முடியும்? உங்களால் எவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருக்க முடியும்? எவ்வளோ சரக்கு இருக்குன்னு சொல்கிறதுக்கு சொல்லிகிட்டே இருக்க முடியுமா? லைஃப்லாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. கரெக்ட். சரி, நம்ம ஒன்று சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயம் நம்ம வந்து படிக்கணும், நிறைய விஷயம் நம்ம கேட்கணும். ரைட். இந்த காலத்தில் எல்லாமே உட்காந்து படிச்சுட்டே இருக்க முடியாது. பிகாஸ் இப்போ வந்து பீப்புள் ஆர் ஸோ க்ளோசர். இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனோட இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கோம் பை நெட்ஒர்க்ஸில், மொபைலில், இன்டர்நெட் எவ்வளோ வந்துடுச்சு, நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷன் எப்போ யார்கிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற சொல்ல முடியாது. வர்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஒன்று தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? வர்றதை ரிசீவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணி இது வேணுமா வேண்டாமாங்கிறத நம்ம பின்னாடி முடிவு எடுத்துக்கலாம். வரும்பொழுதே எல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் நிறுத்துங்க அப்படின்ற இடத்துக்கு நம்ம பேசக்கூடாது. வர்றது ஓகே சொல்லு, நான் கேட்குறேன், அதுக்கப்புறம் வேணாமா அது யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது முடிவு நான் அப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்வேஸ் கோ வித் ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டி. அடுத்து ஜென் பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வாபி சாபி அப்படின்றது வந்து இங்கே எல்லாமே வந்து இம்பர்ஃபெக்ட் தான், இங்கே எல்லாமே வந்து இம்பர்மனன்ஸ் தான். இதில் இருக்கிற அழகு ரசிக்கணும், இதில் இருக்கிற பியூட்டியை வந்து நம்ம கொண்டாடணும் அப்படின்றது தான் ஜென்னோட அடிப்படை. ஜென்னை வந்து நான் முழுமையாக படிக்காத காலத்துலையும் ஜென்னை பற்றியான புரிதல் நிறைய இல்லாத காலத்தில், என்னோட காலேஜ் டேஸ்லேயே வந்து என் நண்பன் வந்து எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தான். ஆக்சுவலாக அவனுக்கு ஜென்னுனா வேணும்னு தெரியாது. அவன் பொதுநலன் கருதி அவன் பேரை நான் சொல்லலை, ஏன்னா சம்பாட்டி வாங்க நினைக்கிறேன். சொன்னானா டீ கடையில் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வழியா யார் போனாலும் சைட் அடிப்பான், அப்போ எங்களுக்கு ஒரு ஆச்சரியம், எப்படி உன்னால மட்டும் எல்லாத்தையுமே சைட் அடிக்க முடியுது, உனக்கு எந்த ஒரு வரைமுறையே இல்லை. சில பேர்த்துக்கு இருக்கும்ல, நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தங்களுக்கு இப்படி இருந்தா பிடிக்கும், இப்படி இருந்தா சைட் அடிப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இவனுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. யாரை பார்த்தாலும் அவர் வந்து அப்படியே இருப்பார். அப்போ சொல்லும்போது தான் அவன் திருப்பி சொன்னது, மச்சி எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு குறை இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து கண் அழகா இருக்கும், ஒருத்தங்களுக்கு வந்து மூக்கு அழகா இருக்கும். அந்த மாதிரி எது அழகா இருக்கோ அதை மட்டும் நான் பார்த்து ரசிச்சு நான் சைட் அடிப்பேன். அப்படி அது எனக்கு பெருசா தோணல, போடா லூஸ் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் பின்னாடி யோசிக்கும் போது தெரியுது, ஜென் படிக்கும் தான் இங்க எல்லாமே இம்பர்ஃபெக்டா தான் இருக்கும். ரைட். இப்போ யாரு வந்து பர்ஃபெக்டா இருக்கா? நீங்க பர்ஃபெக்டா இருக்கீங்களா? நான் பர்ஃபெக்டா இருக்கேனா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ ஒரு குறை இருக்கும், ஏதோ ஒரு இம்பர்ஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை பற்றியெல்லாம் விஷயமே கிடையாது. ட்ரேடிங் எடுத்துக்கோங்க, நான் ஒரு ட்ரேடிங் சிஸ்டம் வச்சுருக்கேன், இதுதான் உலகத்திலேயே ஒரு அற்புதமான ட்ரேடிங் சிஸ்டம், இதில் குறையே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. ரைட். ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த குறை என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த குறைகளை விட்டுட்டு இருக்கிற நிறைகளை வச்சு நம்ம எப்படி அதில் கரெக்டாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கணும். இருக்கிற குறைகளை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபடலாம். இதை மட்டும் தான் பண்ண முடியும். ஐயோ இதில் இது நொட்டையாக இருக்குது, இதில் இது பிரச்சனையாக இருக்குது, இதில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா
இங்கே எல்லாமே இம்பர்ஃபெக்ட் தானே. எதை நம்ம இதாண்டா பர்ஃபெக்ட், இது கூட தான் நான் வந்து வாழ போகிறேன் லைஃப் லாங் அப்படின்னு நீ எந்த ட்ரேடிங் சிஸ்டத்து கூடயும் வாழ முடியாது. பிகாஸ் எவ்ரி ட்ரேடிங் சிஸ்டம் இஸ் இம்பர்ஃபெக்ட். ஸோ ஸ்டார்ட் லேர்ன் எப்படி வந்து நம்ம இந்த இம்பர்ஃபெக்டான ட்ரேடிங் சிஸ்டத்தோட நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்ட முடியும் அப்படிங்கிற நினச்சிக்குவாங்க. இன்னும் நல்லா யோசிச்சு பார்த்தா கிராமத்தில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, குரங்குக்கு வாக்குப்பட்டா மரத்துக்கு மரம் தாவிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒன்று வச்சுருக்கீங்க, இதை வச்சு நம்ம எப்படி அடுத்தடுத்த விஷயத்துக்கு போகலாம், இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸை, இதில் இருக்கிற குறைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம், ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். கரெக்ட் இல்லை? இது எனக்கு மொத்தமாக வேண்டாம், இதுலேருந்து வேற போகிறேன் அப்படின்னா இதை விட்டுட்டு மொத்தமாக அங்கே போவோம். அங்கே போனதுக்கப்புறம் இதில் இது குறை, இதில் இது குறை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறைகள் மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. குறைகள் எல்லா இடத்துலையும் குறைகள் இருந்துட்டே தான் இருக்கும். குறைகள் இல்லாத இடம் எங்கேயும் இல்லை. இதுக்கு பேர் தான் பாபி சாபி. அடுத்து ஜென் பேசக்கூடிய இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கின்சூகி. ஒரு பானை இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பானை வந்து கிராக் விழுந்துருச்சு. ஓகே, அது யூஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஜமா அது யூஸே இல்லை. மேபி தூக்கி வீசிடலாம். இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கு அப்படின்னா, ஜாப்பனீஸ்ல இருந்த வழக்கம், அது தங்கத்தை உருக்கி அந்த கிராக் விழுந்ததுக்குள்ள அதை அப்படியே ஒட்டிடுறது. இப்போ அந்த பானை யூனிக்னஸாகவும் ஆயிரும், யூஸ்ஃபுல்னஸாகவும் ஆயிரும். கரெக்ட்? இப்போ உடஞ்ச பானை இப்போ வந்து ஒரு ஓவர் வேல்யூட் அப்படின்னு ஒரு ரொம்ப வேல்யூபிள் ஒரு பொருளாக மாறிடுச்சு. எப்படி? அந்த உடஞ்சது ஒட்டினதுனால தானே. அதே தான் உங்கள் ட்ரேடிங்கில். நீங்கள் ட்ரேடிங் பண்ணும் பொழுது லாஸஸ் இருக்கலாம். அதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் மாறி போயிட்டே இருக்கலாம். ஆர் இது வேண்டாம் அப்படின்னு வெளியே போயிடலாம். இன்னொரு வழி இருக்குது, அந்த லாஸஸ் ஈக்குவல் டு லெசன்ஸ். ஸோ நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஒவ்வொன்றா எடுத்து வச்சு ஒவ்வொரு லெசன்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உடஞ்ச பானையும் ஒரு நாள் வந்து அந்த தங்கத்தில் ஒட்டி வச்ச பானை மாதிரி ஆகலாம். சரி, அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்காதீங்க. மேபி இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி என்னோட சேனல்லேயே வந்து நிறைய ட்ரேடிங் செட்டப்ஸை பற்றியான வீடியோ போட்டிருப்பேன். BOF, SAF, IRBO அந்த மாதிரி நிறைய செட்டப்ஸ் இருக்கும். ஸோ அது 2 வாட்டி 3 டைம் ட்ரை பண்ணுறது. லாஸ் வந்துச்சு அப்படின்னா அப்படியே விட்டுட்டு வெளியே போயிடலாம். இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்குது, ஏன் இது நடந்துச்சு, நம்ம எடுத்தது கரெக்டா, நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சது கரெக்டா, என்ட்ரி பண்ணது கரெக்டா அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதுலேருந்து நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா தட் இஸ் யுவர் லெசன்ஸ். மேபி இதில் தப்பு இருந்ததுன்னா அடுத்த ட்ரேடில் அந்த தப்பை குறைக்கலாம். மேபி அதுலேயும் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் திரும்ப அடுத்தடுத்து பண்ணும் பொழுது உங்களோட தவறுகள் குறைஞ்சிட்டே இருக்கும். உங்களோட தவறுகள் குறையும் போது உங்களோட நல்ல விஷயம் அதிகமாக நடக்கும். ஸோ நீங்கள் வேண்டாம், இது ஒர்க் ஆகாது அப்படின்னு தூக்கி போட்ட அந்த செட்டப் கூட நிற்கலனாலும் நாளையிலேருந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கலாம். நாளையிலேருந்து அப்படின்னா நாளையிலேருந்து 4 நாளைக்கு ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல வரல. அதுலேருந்து நீங்கள் ஒரு 100 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஒரு 20-30 ட்ரேட் வந்து ஃபெயிலியர்ஸ் இருக்கும், லாஸஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது இல்லாமல் அந்த 70 ட்ரேட்ஸ், 60 ட்ரேட்ஸ், 75 ட்ரேட்ஸ், இந்த வால்யூம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த பாசிட்டிவான ட்ரேட்ஸில் 1:2 அப்படின்னு போனீங்க அப்படின்னா லாங் ரன்னுக்கு வில் பி இன் அ ப்ராஃபிட். ரைட்? ஸோ உடஞ்ச பானையும் யூஸ்ஃபுல்லான பானையை மாற்றுறது தான் வந்து ஜென்னோட ஒரு தத்துவம். ஸோ அது நீங்கள் வந்து ட்ரேடிங்கில் லாஸஸை லெசன்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு லாஸஸ் இருக்குது, உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டை அப்படியே யார்கிட்ட அது கை மாற்றி வெட்டுறது. உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு கொடுங்க, நான் வந்து ஒரே மாதத்தில் 1 லட்சத்தை நான் வந்து 2 லட்சம் பண்ணித்தரேன், 3 லட்சம் பண்ணித்தரேன், அதில் எனக்கு 20% கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். கரெக்ட்? ஸோ நீங்கள் அது கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது லாபம் வந்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி அதில் அப்படி கொடுத்தவங்க யாரும் பாசிட்டிவாக ஒரு ஃபீட்பேக் சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லை. சரி, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து ஒரு 1 லேக் ஒரு அக்கௌண்ட் கொடுக்குறீங்க, ஒரு 50,000 75,000 வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக ட்ரேட் பண்ணவங்க வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. இதில் உங்களுக்கு லாஸ் மட்டும்தான் இருக்குது, லெசன்ஸே இல்லை. மேபி ஒரு லெசன் இருக்குது, இதுக்கப்புறம் எவன் கேட்டாலும் அக்கௌண்ட்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற லெசன்ஸ் மட்டும் இருக்கலாம். அதை தவிர இந்த ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஏதாவது லெசன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா யாரோ ட்ரேட் பண்ணி அந்த பணம் போயிடுச்சு.
கரெக்ட். அது எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்க, எதுக்கு ட்ரேட் எடுத்தாங்க, எதுக்கு லாஸ் ஆச்சு அப்படிங்கிற எந்த டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்காது. பட் அதே பணத்தை நீங்கள் வச்சு நீங்களா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பணம் மேபி போகலாம், லாஸ் ஆகலாம், பட் உங்களுக்கு அந்த லெசன்ஸ் இருக்கும். அந்த லெசன்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு அந்த லாஸஸை குறைச்சிக்கலாம். அந்த லெசன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இது வரைக்கும் பேசின கான்செப்ட்ஸ் எல்லாம் ஜென்னை பற்றியான ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்ஸ் தான். கொஞ்சம் தான் பேசியிருக்கேன். இன்னும் வந்து இதை பற்றி பேசினா ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் அவ்வளோ டீப்பாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ இருக்குது ஜென்னில். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இதை பற்றி பேசியிருந்தாலும், ஜென்னை பற்றி பேசியிருந்தாலும், இந்த மாடர்ன் வேர்ல்ட்லேயும் இப்போ நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மளோட ட்ரேடிங் கெரியருக்கும் மிக நிச்சயமாக ஜென்னோட தத்துவங்கள் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும், நம்மளால் ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ரொம்ப கஷ்டமான ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜென் ஃபாலோயிங் வந்து நீங்கள் மனசால் நினச்சி இது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் அ வெரி வெரி ஈஸி ப்ராசஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட ட்ரேடிங் கெரியரை வந்து அடுத்த கட்டத்துக்கு இது நகர்த்தும். அந்த நம்பிக்கை எனக்கு மிக நிச்சயமாக உண்டு. ஸோ இப்போ நான் வந்து சில கான்செப்ட்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சில தத்துவங்கள். இதில் உங்களுக்கு வந்து எந்த கான்செப்ட், எந்த தத்துவங்களோட உங்களால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க இதுக்கப்புறம். நான் இது இல்லாமல் இருக்கேன், இந்த கான்செப்டை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, நான் இப்போ வந்து இது கொஞ்சம் தெரிஞ்சதுனால நான் இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்றதையும் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஆர் மேபி இந்த வீடியோ இன்றைக்கி பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணதை, அது உங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் நடந்தது, என்னென்ன மாற்றங்களை நீங்கள் வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படின்றதையும் போடுங்க. பின்னாடி வர்ற சந்ததியினர் இதை பார்த்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம உட்காந்து இவ்வளோ நேரம் டீ ஆற்றுனதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.